அவர் மனதில் கோடீஸ்வரர் தாராள மனது கொண்ட நம்முடைய 4ஆம் வகுப்பு மாணவி நேகா அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். இதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா, அப்பா அம்மாவையும் ஐஸ்கிரீமையும் மட்டுமே பிடித்து எப்பொழுதும் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளிடையே இந்த பிஞ்சு வயதில் இந்த பிஞ்சு மனதில் ஒரு அறிவியலை தனதாக்கி கொண்டு மழலை குரலில் அறிவியலுக்காகத்தான் நான் இருக்கிறேன், அறிவியல் தான் எனது மூச்சு என்று கூறிக்கொண்டு நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உயர்திரு மதிப்பிற்குரிய இந்த வார்த்தைகள் நிச்சயமாக அந்த மாணவிக்கு பொருந்தும். காரணம் என்னவெனில், இந்த மழலை செல்வத்திற்குள் ஒரு மங்காத புகழ் கொண்ட ஒரு அறிவியல் விஞ்ஞானி இனிவரும் காலகட்டத்தில் ஒளிந்திருக்கிறார். அதற்கு நம் நிகழ்ச்சி முன்னோடியாக அமைய மாணவியை சந்திப்போம். வணக்கம் நேகா. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, ஓகே. உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்களா? யார் யாரு? மம்மி, டாடி, அக்கா. சரி, மம்மி பேர் என்ன? மம்மி செபஸ்தி. டாட் பேரு? ராஜா. சிஸ்டர் பேரு? அஸ்வினி. சரி, ஓகே நேகா. இப்போ நீங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி இப்படி ஒரு பெரிய மிஷின் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? நாளைக்கு யாராவது திருடர்கள் வீட்டுக்கு திருட போனாங்க அப்படின்னா எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, சொல்லுவாங்க அப்பா என் பொருள் தப்பிச்சது அப்படின்னா நேகாவை தான் நினைச்சுப்பாங்க. ஓகேவா? நாடு முழுவதும் எங்கெங்க திருட்டு போறது தடுக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் நேகா தான் முன்னாடி நிற்பீங்க. சரியா? ஓகே நேகா, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்முடைய விஞ்ஞானி சாருக்கு வந்து நீங்கள் நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எங்களோட ரொம்ப பெரியவங்க, அப்படி வச்சுக்கலாமா? ஓகே நேகா. சார் ஏதாவது நீங்கள் கேட்க ஆசைப்படுறீங்களா? அருமை அருமை. என்ன அப்படின்னா, இப்போ நேர்களே இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன கவனிக்க வேண்டும் அப்படின்னா, எப்பொழுதுமே கேள்வி அறிவுதான் ஒரு மனிதனை மென்மேலும் சிறப்படைய செய்யும். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்றார்கள். ஸோ அந்த ஏன் என்ற கேள்விதான் இனிவரும் காலகட்டத்தில் சமுதாயத்தின் திறவுகோலாக அமைகிறது. 2020 இந்திய வல்லரசு அறிவியல் பாதைகள் பயணிக்க வேண்டும் என்றால் நேகாவை போல் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க வேண்டும். ஸ்பான்சர் பண்றது அப்படின்னா அப்பா பணம் கொடுத்தாரு, சரி செய்வாங்க. இது தலையாட்டி செல்லக்கூடியது சாதாரண குழந்தைகளின் வழக்கம். நாங்கள் பணம் மட்டும் செலவு பண்ணல, அந்த விஞ்ஞானிகிட்ட சில கேள்விகள் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேள்வி கேட்கும் மனப்பான்மை இனிவரும் காலகட்டங்களில் அனைவரு குழந்தைகளுக்கும் வர நம் நேகாவின் விருப்பப்படி விஞ்ஞானியோட அறிவை விரிவு செய்யும் அருமையான ஒரு உரையாடலில் பயணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய தருணம். ஒரு அருமையான மழலை குரலோடு இந்த இனிய தருணத்தில் அந்த பிஞ்சு குழந்தை தான் கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஒரு அருமையான வாய்ப்பு. அதற்காக மீண்டும் நிகழ்ச்சி நம்ம ஐயாவோட நம்ம சந்திக்க போறோம். ஓகே நேகா, நீங்க கொஸ்டின் கேட்க ஆசைப்பட்டீங்க இல்லையா? நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். நான் ஸ்பான்சர் செய்து நீங்க கண்டுபிடிச்ச திருடர்களை எச்சரிக்கும் நவீன 3G மொபைல் கருவி இது இந்தியாவில முதல் முறையா ஸ்பான்சர் செய்யப்பட்டது. என் ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சார்பா நான் அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். அந்த மூவ்மெண்ட் சென்சார் இருக்குல்ல, அதோட வேலை என்ன? அதனுடைய வேலை அந்த பூச்சி பூனை அந்த மாதிரி இருந்தாலும் வருமா, இல்ல மனிதர்கள் இருந்தா மட்டும்? அருமை சார். அதான் இப்ப நம்மளுக்கு என்ன விஷயங்கள் என்ன சொல்றோம்னா, மோஷன் சென்சார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், உயிருள்ள பொருட்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டீங்க. மனிதர்கள் வந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம கொண்டு போக முடியுமா, அல்லது வேற ஏதாவது விலங்குகள் ஏதாவது போனா? அருமையான என்ன ஒரு சிந்தனை பாருங்க. அதான் வந்து என்னன்னா, இப்படி கேட்கும் போதுதான் மற்ற மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரியானதா? எல்லா மாணவர்களுக்கும் தோன்றக்கூடியது. இப்ப 1000 மாணவர்கள் சார்புதான் இப்ப நேகா வந்து உங்களுடைய விடை வந்து மாணவர்களுக்காக கண்டிப்பா. அதாவது மோஷன் சென்சார்ன்றது நீங்க சொன்னது மாதிரி பூச்சி இந்த கொசுவி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த மோஷன் சென்சாருக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் ஆகும்போது மோஷன் சென்சார் ஆப்ரேட்டிங் ஆகாது. அந்த இதெல்லாம் எடுத்துக்கிறாரு. மனிதர்களுக்கு பூனை இல்லை நாய் இப்படி பெரிய உருவமா இருக்கு இல்லையா, இல்லை ஒரு காக்காவுக்கு கூட வேலை செய்யும். இந்த ஈய கொசுக்கெல்லாம் வேலை செய்யாது. அதுவாசி இந்த ஈய கொசு இந்த மனிதர்கள்லாம் வர்றாங்க இல்லையா, வரும்போது என்ன செய்யும், அந்த மோஷன் சென்சார் வந்து 5 வோல்ட் கரண்ட்ல தான் அந்த மோஷன் சென்சார் வந்து இயங்குது. மூவ்மெண்ட் சென்சார் வந்து 5 வோல்ட் கரண்ட்ல தான் அது இயங்குது. அந்த 5 வோல்ட்டுக்கு கம்மியாக கொடுத்தாலும் அந்த மோஷன் சென்சார் இயங்காது, 5 வோல்ட்டுக்கு கூடுதலாக கொடுத்தாலும் இயங்காது. அதனுடைய வேலை என்னன்னா, அந்த 5 வோல்ட்ல இயங்கிறது 5 வோல்ட் ரிலேவுக்கு மட்டும்தான் கரண்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரி பொசிஷன்ல நான் அமைச்சிருக்கிறேன். அந்த 5 வோல்ட் ரிலே என்ன செய்யணும்னா ஏசி கரண்ட் ஆன் பண்ணணும். அந்த மாதிரி மூவ்மெண்ட்ல நான் பண்ணியிருக்கேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அந்த வேலை என்ன? இந்த டிரான்ஸ்ஃபார்மர், அந்த சாஃப்ட்வேர் போறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ நம்ம மோஷன் சென்சார் பார்த்தீங்கன்னா, மோஷன் சென்சாரும் அந்த மோஷன் சென்சார் மூலமா ஆப்ரேட்டிங் ஆகிற 5 வோல்ட் ரிலே இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலே மூலமாக ஏசி கரண்ட் ஆன் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள போய் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டிசி கரண்டாக மாறி அந்த போர்டுக்குள்ளே போகுது. அந்த போர்டுக்குள்ளே போனது நான் வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு மெத்தடில் நான் அமைச்சிருக்கேன். ஆனால் நம்ம பார்க்குற பொருள் பார்த்தீங்கன்னா, மோஷன் சென்சார் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. எல்லா பொறியியல் கல்லூரி மாணவருக்கும் மோஷன் சென்சார்னா என்னன்னு தெரியும்.
5 வோல்ட் ரிலேனா என்னன்னு தெரியும், டிரான்ஸ்ஃபார்மர் 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு தெரியும், அதுல இருந்து ப்ரோக்ராம் போர்டு எழுதுறதுக்கும் தெரியும். ப்ரோக்ராம் போர்டோட அந்த அடுத்த கேள்வி, அந்த ப்ரோக்ராம் போர்டோட வேலை என்ன? ரைட். இப்போ சூப்பரான கேள்வி. என்னன்னா ப்ரோக்ராம் போர்டில் வந்து என்ன வேண்டாலும் நம்ம எப்படி பென்ட்ரைவ்ல காப்பி பண்றோமோ அது மாதிரி நம்ம அதுல காப்பி பண்ற மாதிரி இப்போ புதுசா இது ப்ரோக்ராம் போர்டுக்கு வந்து ஒரு போர்டு வந்து இருக்கிற டிஸ்டத்தை பூராத்தி மாற்றி பண்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் வச்சிருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரே போர்டில் பென்ட்ரைவ் எப்படி பாட்டு பதிகிறோம், சினிமா பாட்டு பதிகிறோம், பட்டிமன்றத்தை பதிகிறோம், வேணாண்டா ஒரு ஸ்விட்சை போட்டால் அழிஞ்சிருது இல்லையா, அது மாதிரி இந்த ப்ரோக்ராம் போர்டில் வந்து நம்மளுக்கு தேவையானதை பதிவு பண்ணி நம்ம பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா பாட்டு, மெமரி சிப் அதேதான் அந்த இது மாதிரி இப்ப போர்டு தயார் பண்ணிருக்காங்க. எந்த சிஸ்டம் பண்ணாலும் அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலமா அதை ப்ரோக்ராம் பண்ணி வேண்டா அழைச்சிக்கலாம், வேணாம்னா அதே போல வேற போர்டாக மாற்றி அமைச்சுக்கிற மாதிரிலாம் இப்ப பண்ணியிருக்கிறாங்க. அந்த போர்டை வச்சு தான் நான் இந்த மாதிரி கருவியெல்லாம் நீங்க கொடுத்த ஸ்பான்சர்ல நான் உருவாக்கி இருக்கிறேன். அது வச்சு நான் பண்ண ஒரு போர்டு வந்து புதுசா பண்ணியிருக்கேன்ல ஒண்ணு நம்ம நினைக்க வேண்டியதுல, அந்த ப்ரோக்ராம் போர்டு வழியா இருந்து அந்த 6 வோல்ட் ரிலே வந்து ஆப்ரேட் பண்ணும்போது, ஒரு நிமிஷம், முன்னாடி நீங்க ஒரு 5 வோல்ட் மூவ்மெண்ட் சென்சார் வழியா ஆப்ரேட் ஆகுற அந்த 5 வோல்ட் ரிலே பத்தி சொன்னீங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் பிரிச்சு சொல்லுங்க. இந்த சரி ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ரிலே சொன்னேன், இப்போ வந்து 6 வோல்ட் ரிலே சொல்றேன். இந்த ரிலேவுல இருந்து இந்த ரிலேவுக்கு அந்த ரிலேவுக்கு வேலைப்பாடுகளை பத்தி பிரிச்சு சொல்றீங்க. மோஷன் சென்சார் வந்து இந்த 6 வோல்ட் ரிலேவை கொடுத்தோம்னா இயங்காது. அது வரைக்கும் மோஷன் சென்சாருக்கு வந்து 5 வோல்ட்ல இருந்து 3 வோல்ட் வரைக்கும் அந்த ரிலே வந்து இயங்கும். அதே மாதிரி இந்த ரிலே என்ன செய்யும்னா 6 வோல்ட்ல இருந்து 12 வோல்ட் வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ல இருந்து இயங்குதுல அந்த போர்டு வந்து அந்த போர்டில் இயங்குற ரிலே வந்து 12 வோல்ட்ல இருந்து 6 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இந்த 5 வோல்ட் ரிலே வந்து 6 வோல்ட்ல இருந்து 3 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். 3 வோல்ட்டுக்கு கீழே கொடுத்தீங்கன்னா இயங்காது, 6 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா கெட்டுக்கிறது. அந்த 5 வோல்ட்டுக்கு மேலே நம்ம 6 வோல்ட் கொடுத்தோம்னு வச்சுங்க, அந்த 5 வோல்ட் ரிலே என்ன செய்யும், கெட்டு போயிடும். ஓகே, அந்த லிமிடேஷன் தான். ஆமாம், சரி சரி சரி, பரவாயில்ல. நல்ல அந்த டயத்தில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இது மாதிரி நீங்க கேட்கும்போது மற்றவங்க வந்து சார் அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய மனம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தா நம்மளுடைய அறிவெல்லாம் வந்து அப்படி கஷ்டப்பட்டு எதை கண்டது போனதா யோசனை பண்ணி தேவையில்லாத விஷயங்களுக்காக அடிபட்டு போகக்கூடியது. ஆனா அவர்கள் வந்து இப்பதான் வளரும் இளம் தளிர்கள், இந்த பசுமரத்து ஆணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேகா வந்து ஒரு பெரிய பசுமரம். இனிமேல் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அப்படியே பதிவு வச்சு பாருங்க. ஓகே நேகா, அருமையா சரியான கொஸ்டின் கேட்டீங்க, சாரி தகவல் அடிச்சிட்டீங்க. ஓகே, வேற என்ன ஏதாவது டவுட்டும் கேட்குறீங்களா? 6 வோல்ட் ரிலே வந்து அந்த செல்போனை அந்த 3G மொபைல் ஆப்ரேட் பண்ணி சொன்னீங்கல்ல, அது 2 டைம் கிளிக் அந்த ஓகே பட்டனை கிளிக் செய்யும்போது யாருக்கு அது தொடர்பு கொள்ளும்? அது வந்து இந்த வீட்டு உரிமையாளர் இருக்காருல்லப்பா. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி யாராலும் வந்த உடனே மோஷன் சென்சார் ஆப்ரேட்டிங் ஆகுது. மோஷன் சென்சார் ஆப்ரேட்டிங் ஆன உடனே இந்த ப்ரோக்ராம் போர்டில் இருந்து 3G மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணி 3G மொபைலுடைய ஓகே பட்டனை இந்த 6 வோல்ட்ல கனெக்ட் பண்ணியிருப்போம். இது வந்து 2 தடவை கிளிக் பண்ணோன்னு என்ன செய்யும், வீட்டு உரிமையாளருக்கு இங்கேருந்து தகவல் கொடுக்குது. வீட்டு உரிமையாளர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, அந்த செல்ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஆன் பண்ணோன்னே என்ன நம்ம வீட்டு பக்கத்தில் அரடிக்கிறாங்களே, யார் பண்ணியே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அவர் கேட்கக்கூடிய வாய்ஸ் என்ன செய்யும், இந்த 3G மொபைலுக்கு வந்த உடனே இந்த 3G மொபைலுடைய வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸ் வந்து ஆம்பிளிஃபையர் வழியாக வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு முன்னாடி எதிர்வொலி, அதாவது சவுண்டு பெரிய சவுண்டா லவுடா கேட்கும். அப்போ கேட்கும்போது என்ன செய்வாங்க, அப்படியே முடிப்பாங்க, ஏப்பா என்னப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுற, ஏதோ மோந்திரியாதெல்லாம் இருக்க கிளம்பு, இல்லை உன்னுடைய எது போகிறேன் என்னுடைய 3G மொபைலில் ரெக்கார்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு, நீ வேஸ்ட்டாக பிடிபட்டுருவ கிளம்புலாம். இல்லை தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்க, என்னப்பா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அவங்களே என்ன நினைப்பாங்க, என்ன நான் வந்தது எப்படி உங்களுக்கு தெரியும், என் வீட்டில் 3G மொபைல் வச்சுருக்கிறேன், அந்த 3G மொபைலு எனக்கு தகவல் கொடுத்ததுனால நான் ஆன் பண்ணி பார்த்தேன், நீங்கள் இருந்தீங்க, இன்னும் இடத்துக்கு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த இதில் டெக்னாலஜியை நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ ஆம்பிளிஃபையர்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வாக்குமேல் மூலமாக பாட்டு கேட்குற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. 3G மொபைல்ல இருந்து ஆம்பிளிஃபையருக்கு வந்து அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால அந்த 3G மொபைல் கெட்டு போயிடாதா, வாக்மேனா இருந்தா பரவாயில்ல. ஆமா ஆமா, நீங்க சொல்ற நல்ல ஒரு கருத்து. எப்படி பாருங்க, அதான் அந்த சின்ன ஸ்பீக்கர்ல இருந்து அவ்வளவு பெரிய சவுண்ட் வந்து கொடுக்குறாங்க, இதோட அந்த தாங்குமா அந்த அளவுக்கு. ஏன்னா வாக்குமேலுடைய மெக்கானிசம் வேற, இந்த 3G செல்போனுடைய மெக்கானிசம் வேற, ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் வேற. ஆனா இந்த கேள்வி பாருங்க எவ்வளவு ஒரு துல்லிதமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்னன்னா
என்னுடைய டெக்னாலஜி ஒரு ஒரு புதுமையானதுன்றதுக்கு வந்து நம்ம வந்து அண்ணா பிறந்த நாளன்றதான் நம்ம அந்த ஃபங்க்ஷனை வச்சிருக்கிறோம். அன்னைக்கு வரும்போது நான் உங்களுக்கு அந்த ரகசியத்தெல்லாம் சொல்லிடுறேன். நீ மற்ற மாணவர்களுக்குலாம் நீங்கள் அன்னைக்கு இந்த விளக்கத்தை பற்றி தெளிவாக எடுத்து சொன்னீங்கன்னா அன்னைக்கு அங்கே வருவாங்க இல்லையா. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க என்னென்ன இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. அன்னைக்கு நீங்கள் எடுத்து சொல்லும்போது முக்கியத்துக்கு முன்னாடி எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு பூரா புரியும் இல்லையா. அதுக்காக அந்த ஒரு சின்ன சஸ்பென்ஸை நான் மறைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லோருமே 3G மொபைலை வச்சு அந்த மாதிரி பாட்டு கேட்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்ட் தான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் ஸ்பான்சர் பண்ண 3G திருடர்களை எச்சரிக்கக்கூடிய கருவி ஸ்பான்சர் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கருவியினுடைய முழு பயணமும் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் அதுக்கு ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு வரீங்க. அதுக்குன்னு எவ்வளோ ரூபாய்க்கு செல் வாங்கினீங்க? ஒரு பெரிய செல் வாங்க சொன்னேன். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க? 20,000 ரூபாய்க்கா? ஆனால் வாங்க சொன்ன உடனே ஏற்கனவே ஒரு செல்ஃபோன் வாங்கியாச்சு. நாங்கள் 3,500 ரூபாய்க்கு வாங்குவோம். அது முக்கியத்துவத்துக்கு கிட்ட காமிக்கிறது பெருசாக இருந்தால் நல்லா இருக்கு. அதான் அது அந்த 20,000 ரூபாய் அறிவியலுக்கான ஆர்வம் அதுல தெரியுது பாருங்க. சாதாரண இன்றைய காலகட்டத்தில் மொத்தம் வந்து 25,000 நான் சொன்னது இப்போ வந்து 45,000 வந்து நிற்கிது. அவங்க வீட்லேயும் சொன்னாங்க, நாங்க என் பொண்ணு இந்த அளவுக்கு வந்து ஒரு செல்போன் வாங்க முடியுதுன்னு சொன்னேன், அதை இந்த பொருளாக வாங்கியிருக்கேன் சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி வாங்குங்க சார், இதனால நல்லதானே சார், மற்ற மாணவர்களுக்கு படமும் தெரியாது தெரியும் அப்படின்னு அவ வாங்கி கொடுத்தாரு. அந்த செல்போனை வச்சுதான் நம்ம முக்கியஸ்தருக்கெல்லாம் காமிக்க போறோம். அது போக நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்றீங்க. நான் திருட மாதிரி வேஷம் போட்டு வாசல் முன்னாடி நிற்பேன். நீங்க பார்த்து நீங்க என்ன பேசுறீங்கன்னு என் காது கேட்கும், நான் என்ன பேசுறேன்னு உங்க காது கேட்கும். இப்படிப்பட்ட பொருளை நீங்க முழு விளக்கத்துடன் நீங்க சொன்னாதான் மற்ற மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். ஏன்னா ஸ்பான்சர் பண்ணதோட இருக்கக்கூடாது இல்லையா. இதை பத்தி எவ்வளவு தெளிவாக நீங்க அண்ணா பிறந்த நாள் அன்று வருவான வடிவேல் பொறியியல் கல்லூரியில் பேசும்போது அன்னைக்கு எல்லா மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அதாவது கதவுகள் வச்சிருக்காங்க, பல லாக்குகள் வச்சிருக்காங்க, பல விதமான பூட்டுகள் தயார் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன தயார் பண்ணியிருக்கோம்? நவீன 3G மொபைல், திருடர்களை எச்சரிக்கும் நவீன 3G மொபைல். அதுவும் பார்த்துக்கிட்டே ஏய் என்ன கருப்பு சட்டை போட்டவரே, சிவப்பு சட்டை போட்டவரே, என்ன இங்கிட்டு திரும்புற போயா இல்லையா அப்படின்னு சொல்லும் இல்லையா. அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேனாக்கா, வெரி குட். இப்படி ஒரு அருமையான ஒரு சிறப்பான கண்டுபிடிப்புக்கு வந்து செஞ்சிருக்கீங்க. முதற்கண் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் அனைத்தையும் தாண்டி PO ஜெயபாண்டியன் சார், இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை, இந்த நிகழ்ச்சி நேக இதெல்லாம் தாண்டி உன்னை வந்து ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் 25,000 ரூபாய் மட்டுமல்ல, எவ்வளவு வேணாலும் செலவழிக்கலாம் அப்படின்னு தயாரிக்கிற உங்களுடைய பெற்றோருக்கு தான் முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஸோ இப்போ அந்த இனிய நிகழ்ச்சியின் சார்பாக நேகாவுடைய பெற்றோருக்கு, தாய் தந்தையருக்கு ஒரு அருமையான விஷயத்தை செய்வோம். என்ன அப்படின்னா, பிள்ளைகளுடைய விளையாட்டுத்தனம் என்பது விளையாட்டாகவே இருந்து விடாது, அந்த விளையாட்டிலும் விந்தையான அறிவியல் ஒளிந்திருக்கிறது என்று தன்னுடைய மகளின் அறிவியல் ஆர்வத்தை புரிந்து கொண்டு இந்த ஒரு அருமையான தருணத்திற்கு மகளை ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு செலவு செய்த அந்த ஆக்கப்பூர்வமான அறிவியல் ரீதியான அறிவியல் மனப்பான்மை கொண்ட பெற்றோர்களுக்கு நிகழ்ச்சி சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி நகா. ஓகேங்களா, நீங்க கண்டிப்பா லைஃப்ல ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானியாக வருவதற்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? எல்லா வீட்டுகள்ல இருந்தா இதை முதல்ல ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா இந்தியாவில் உலக நாடு எல்லாமே சொல்லுவோம். அதான் நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே சொல்லிட்டோம். இது நாட்டின் எந்த ஒரு மூலையிலையும் திருடர்கள் தடுக்கப்பட்டால் அது முதல்ல இருக்கிறது நேகா தான். நீங்க எங்க போனாலுமே இந்த கருவி இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க இன்னைக்கு முன் வந்திருக்கிறீங்க. சரியா? சரி, வச்சுக்கிறோம். அந்த செல்போன்ல இருந்து ஆம்பிளிஃபையருக்குள்ள இணைக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அதையே ஸ்ட்ரைட்டா ஸ்பீக்கருக்கு இணைக்க கூடாது. இது ஒரு நல்ல வார்த்தை தான். சரி. அதாவது அதுல சவுண்ட் கம்மியா இருக்கும் இல்லையா, அது ஆம்பிளிஃபையருக்குள்ள இணைச்சிட்டோம்னா அதன் மூலமா இப்ப சின்ன குழந்தை வந்து பேசுனா சின்ன சவுண்ட் தானே வரும். அது அப்பான்னு சொன்னது வந்து நான் பெரிய வாங்கி அப்பா நான் கத்தினா எவ்வளவு பெரிய சவுண்டா வரும். அப்ப நான் ஆம்பிளிஃபையர், அவங்களுடைய வாய்ஸ் என்ன சின்ன சவுண்டா அப்பா அப்படின்னு தான் கொடுப்பாங்க. நான் என்ன சொன்னேன், அப்பான்னு கொடுப்பேன். நான் வந்து ஆம்பிளிஃபையர், அவங்க வந்து என்னது 3G மொபைல், அவங்களுடையது இங்கே கொடுத்தோன்னே இதனுடைய ஒளிபரப்பு பெருசாக இருக்கும். அதுதான் இதில் உள்ள தத்துவம். ஓகே, ரொம்ப நன்றி. சாரியா பயங்கரமா கொஸ்டின் கேட்டேன். ரொம்ப நன்றி. ஓகே சார், இந்த இனிய தருணம் நிகழ்ச்சியோட இறுதி கொண்ட என்ன எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா 25,000 ரூபாய் நான் எஸ்மெண்ட் போட்டு கொடுத்தேன், அது வந்து இப்ப 45,000 ரூபாய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த 25,000 45,000 இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அதையும் தான் இந்த மாணவனுடைய கேள்விகள் இருந்தது பாத்தீங்களா, ஒவ்வொரு கேள்வியும் 1,00,000 ரூபாய்க்கு சமம். உண்மை இல்லையா? அந்த இடத்துல வந்து பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அந்த அறிவுபூர்வமான கேள்விகள் தான். ஒவ்வொரு கேள்வியும் 1,00,000 இல்லை, 1 கோடி ரூபாய்க்கு சமம். என்னை பொறுத்தவரை ஒரு சின்னதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு சின்ன பசங்க வந்து கேட்கும் போதுல கடையை பார்த்த உடனே கையில ஒரு அடி அடிச்சு கையை மடக்கி பிடிச்சு போறவங்க எல்லாம் எத்தனையோ பேரை பார்த்திருக்கீங்க. கண்டிப்பா. அதே மாதிரி
அறிவியல் சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர் அறிவியல் ரீதியாக பெற்றோர்களுக்கு விளக்கி அவங்க ஸ்பான்சர் சொல்லி அவங்க அதுல பயன்பெறுறதே பெரிய விஷயம். நிச்சயமா. ஏன்னா அவங்க புரிய வச்சு அவங்க என்னன்றது பெரிய விஷயம். ஆனா இல்லப்பா இந்த கல்விக்கு நான் ஸ்பான்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதாவது என்னன்னா என்னைய பொறுத்த அளவுக்கு எவ்வளவோ பெரிய டூரெல்லாம் சுத்தி கொண்டு போய் காமிக்கிறது இதை காட்டி ஒரு இல்லாத பொருளுக்கு அதுக்கு முதல் முறையா ஸ்பான்சர் பண்ணி அதை என்னுடைய பொண்ணு அதை பத்தி விளக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த ஊக்க எல்லா மாணவர்களும் கொடுத்தீங்கன்னா நம்ம இந்தியா 2020 இல்ல 2015 வல்லரசு இந்தியாவை ஆய்வு என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு என்னுடைய இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி. ஓகே சார், இந்த மாதிரி மாணவர்களை உங்களுடைய நான் ஒரு விஞ்ஞானி, ஸோ இப்போ இது என்னுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு உங்களை நீங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் மாணவர்களுக்காக உழைத்து மாணவர் சமுதாயத்தை மேம்படுத்த நினைக்கிறீங்க பார்த்தீங்களா. நிச்சயமாக உங்களுடைய அறிவார்ந்த செயலுக்கும் சரி, இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளையும் சரி, இனி வரும் காலகட்டங்களில் தொடர்ந்து சாதனைகளை புரிய நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றத காட்டி திருவள்ளுவர் நான் தான் எழுதுன்னு அவர் சொல்லலையே. திருவள்ளுவர் எழுதினாரு இவங்க தானே சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணு ஸ்பான்சர் பண்ணிருக்கு, நேகா ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ஆனா நான் தான் ஸ்பான்சர் பண்ணதுனால நான் செய்ய முடிஞ்சது. என்கிட்ட அறிவு இருந்தது. அந்த அறிவை வெளிக்கொண்டு வர்றதற்கு என்ன வேணும்? பணம் வேணும். கண்டிப்பா அந்த பணத்தை பெற்றோர்கிட்ட எனக்கு வாங்கி கொடுத்த அந்த நேகா தான் அவருக்கு தான் நம்ம சமர்ப்பிக்கிறோம். ஓகே, சரி நேயர்களே, இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக, அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சியாக, அறிவுபூர்வமான நிகழ்ச்சியாக அமைந்தது. இப்ப இதுவரை நமக்கு அந்த பேசிக் கொண்டிருந்த திருடர்களை எச்சரிக்கும் 3G மொபைல் பற்றிய ஒரு அருமையான சிறப்பு செயல்முறை விளக்கம் இப்பொழுது உங்களுக்காக. சரி, மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள இந்த செயல்முறை விளக்கம். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு கொண்டிருந்த இந்த 3G மொபைல் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியமானது, அது செயல்முறை விளக்கம் உங்களுக்கு முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கும் நம்புறோம். என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு பொருளை ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை கற்பனையாக வைக்காமல், அது புதிராக இருக்காமல், அது உள்ள என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான செயல்முறை விளக்கம். இந்த கருவியை பற்றி முழுமையான நம்பகமான நம்பத்தகுந்த ஏற்புடைமை மிக்க தகவல்கள் உங்களுக்கு இன்று கிடைச்சிருக்கும் நம்புறோம். ஓகே, இந்த இனிய தருணத்தில் எப்பொழுதுமே சில விஷயங்கள் நம்ம பேசிடுவோம், அதுதான் சரியானது இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய பணம் அப்படின்றது இப்பொழுது வெறும் இன்வெஸ்ட்மெண்டாக மட்டும் இல்லாம அது அறிவியல் சார்ந்ததாக இருக்குது. உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய நேகா. எனவே எப்பொழுதும் தளராமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் மனதில் மண்டி கிடக்கும் அறியாமை இகளை அகற்றி தருமபுரி மாவட்ட